ஒட்டு மொத்தத்துல சமுதாயம் பிரிஞ்சு கிடக்கு. உடைஞ்சு கிடக்கு. இப்ப இத பார்க்கும் பொழுது நமக்கு இயல்பாக கோவம் வருது. எத்தனையோ இமாம்கள் தங்களுக்குள்ள அத அடக்கிக்கிட்டாங்க. தங்களோடு பார்க்கிறவங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா பொது வெளியில இவங்கள எதிர்த்து களமாடல. அப்போ நாம அத திருப்பி பேசும் பொழுது, எப்ப இமாம்கள் மேல இப்படிலாம் வந்து கொள்கை ரீதியான ஏதாவது குற்றச்சாட்டு வச்சா பரவால்ல. நீங்க வந்து ரொம்ப மோசமான, அநாகரீகமான வாதங்கள வைக்கும் பொழுது, நாமளும் திருப்பி அதே மாரி அநாகரீகமான வாதங்கள வைக்கும் பொழுதுதான், அது இல்லாத பொருளாத நம்ம சொல்லல. இருக்கிறத சொல்லும் பொழுதுதான், அவங்களுக்கு திருப்பி அது சுடுது. அதுதான் இதுக்கு காரணம். ரொம்ப இது ஏன் வந்து ஆக்ரோஷமா படுது அப்படின்னு சொன்னா, அவங்க வாதமா வச்சா நம்ம வாதமா வைப்போம். அவங்க அநாகரீகமான வாதமா வச்சா, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒப்ப, நாம திருப்பி அதே மாரி எடுக்கிறோம். அது வெளியில பார்க்கும் பொழுது ஒரு கோபமாக தெரியுது. அவ்வளவுதானே தவிர, நாம வந்து பர்சனலா அவங்க மேல எந்த விதமான கோபமும் படல. ஒட்டுமொத்தமா தௌஹீது என்று பெயரை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள், இங்க ஏற்படுத்திய நன்மைகளை விட மிக கோ மிக படுபாதாளமான ஆ கெட்ட விஷயங்கள அரங்கேற்றுனாங்க. அந்த கோவம்னு அத நீங்க வச்சுக்கலாம்.